நீங்க மேல ஃபோட்டோல பார்க்குற இந்த பொண்ணு ஒரு துணி கடைக்கு போய் துணி எடுத்திருக்காங்க. அந்த துணி இவங்களுக்கு கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இவங்களோட ஃப்ரண்ட் பாடியும் பேக் பாடியும் ஃபோட்டோ எடுத்து இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்றாங்க இவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா ஒரு நம்பர் மாத்தி ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சருக்கு அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஃபோட்டோ வேற டெலீட் பண்ண முடியலையே, பார்த்துட்டாங்களே என்ன பண்ண போறோம்ட்டு. பட் அந்த பக்கம் இருந்து வந்த மெசேஜை நீங்க கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த பர்சன் ஐ ஹோப் இந்த ஃபோட்டோ நீங்க வேற யாருக்கும் அனுப்புறதுக்கு மாத்தி எனக்கு அனுப்பியிருக்கீங்கன்றது புரியுது. பட் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு என்னோட ஒய்ஃப் வீட்டில் இல்லை. பட் என்னோட 5 குட்டி குழந்தைங்க இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 குழந்தைங்களும் தம்ஸ் அப் வைக்கிற மாதிரியான ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காரு. இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இப்படியாப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணை பிடிக்கலன்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைலில் போய் அவளுக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த பொண்ணை கேவலப்படுத்துகிற இந்த காலத்தில் அந்த பொண்ணு அனுப்பின ஃபோட்டோ தப்பாக தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அழகான ஒரு சென்டென்ஸை கொடுத்து அவங்க மனசில் பயப்பட வேணாம், உங்கள் ஃபோட்டோவை நான் எந்த இடத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழகாக அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோவை அனுப்பி ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காருல. கண்டிப்பாக இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பாராட்டத்தக்கவர்கள் தான்.